ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காலைல 6 மணிக்கு புதுக்க வந்தாச்சு. பாப்பா கேட்டிசம் இருந்துச்சு. இப்போ மணி 8:15 ஆச்சு. கேட்டிசம் முடிஞ்சு வர்றாங்க. இவங்க 2 பேருக்கு கேட்டிசம் 8:30 மணிக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க காலையில் 6 மணிக்கு வந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் இருந்துச்சு கேட்டிசம்? 8 மணி வரைக்கும். 8 மணி வரைக்கும். 7:30 மணிக்கு போஸ் முடிஞ்சுன்னா 8 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கேட்டிசம் இருக்கும். அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிக்கன் கடைக்கு சிக்கன் வாங்க வந்திருக்காங்க. போகிற வழியில் தானே சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன். மத்தியானத்துக்கு இப்போ காலையிலத்துக்கு என்ன சாப்பாடு? காலையிலத்துக்கு இட்லி. நீ உன்னை கேட்டிசத்தில் விட்டுட்டு வந்தனால 7:30 மணிக்கு வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னு பாருங்க. இட்லி செஞ்சு வச்சுருக்கீங்களா? கேட்ட சத்து. அப்பா என்ன பண்ணுறாங்க? சில்லி போடுறே இல்லை, அதில் ஒரு 2-3 பிச்சு போட்டு பாரு. பழுக்கு சிரிக்க பிச்சு போட்டு வறுத்தோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சக்கரை இருக்கிறீங்களா? பெரிய சக்கரைட்டுக்கு சின்னது. நேற்று அடுத்த பேலன்ஸ் எல்லாம் பிடிச்சக்கே எடுத்தாச்சு. ஓ, அதையும் எடுத்துட்டீங்களா? சரி, அப்படி என்னதான் காலை சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கீங்க? காலையில் என்ன சமையல்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு எனக்கு பிடிக்கிறது, எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தேங்காய் சட்னி. இட்லியை ஊற்றி வச்சுட்டு தான் கூப்பிட போனேன். இட்லி வெந்துருச்சு. அப்போ இதுதான் நீ காலை சாப்பாடா? காலையில் சாப்பாடு. இது மதியத்துக்கு சிக்கன் வந்து இங்கே நம்ம இது நாட்டுக்கோழி மாதிரி. இது முட்டைக்கோழி இருக்குல்ல, கிரிராஜான்னு சொல்லுவாங்க. எங்களோட குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கும். அது வைக்கிறதுக்கும் கொஞ்சமாக சில்லி போடுறதுக்கு எடுத்துருக்கேன். சில்லி போடுறதுக்கு இதில் சில்லி போடுறது கொஞ்சம். இது சில்லிக்கு. இது வெள்ளைக்கோழி. வெள்ளைக்கோழி. இது முட்டைக்கோழி. கிரிராஜான்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் கிடைக்கும். இது நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி நல்லா இருக்கும். இன்னைக்கே திடீர்னு லெக் பீஸ் வாங்கினது. 2 கால் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு குழம்பு போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும். லெக் பீஸ் இங்க 2 லெக் தான். பாப்பா எப்படி இருக்கு குழம்பு? சூப்பரா இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.